குரலை கேட்டுக்கொண்டே சொல்லலா காட்சியை பாருங்கள். ஓர் அன்பான தந்தையும் அவரது ஒரே மகனும் வாழ்ந்து வந்தனர். அந்த தந்தை தனது மகன் கல்வியறிவு மிக்கவன், நல்ல மனம் கொண்டவன், வெற்றி பெறும் மனிதனாக வளர வேண்டும் என்று கனவு கண்டார். அவர்களின் நாட்கள் மகிழ்ச்சியாலும் சிரிப்பாலும் அன்பாலும் நிரம்பியிருந்தன. தந்தை தனது மகனிடம் மிகவும் பிரியமாக இருந்தார், அன்புடனும் வழிகாட்டினார். காலம் கடந்தது. அந்த பையன் வளர்ந்து புதிய நண்பர்களுடன் சேர்ந்தான். ஆனால் அந்த நண்பர்கள் அவனை தவறான பாதைக்கு இழுத்து சென்றனர். அவர்கள் அவனுக்கு போதைப் பொருளை அறிமுகப்படுத்தி அது சுவாரஸ்யமானது, ஆபத்தற்றது என சொன்னார்கள். ஆரம்பத்தில் அவன் மறந்தான். ஆனால் பின்னர் ஆசைக்கு அடிமையானான். தந்தை அவனில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்தான். தூக்கமில்லாத இரவுகள், சோர்வான கண்கள், விசித்திரமான நடத்தை. அவர் மகனிடம் கெஞ்சினார். ஆனால் மகன் தந்தையின் வேண்டுகோளை புறக்கணித்தான். நாட்கள் மாதங்களாயின, மாதங்கள் வருடங்களாயின. அவன் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவன் ஒரு நாள் மூச்சு விட முடியாமல் தவித்தான். அவருடைய தந்தை உடனடியாக அவனை மருத்துவமனையில் அனுமதித்தார். மருத்துவர் பரிசோதித்து கனத்த மனதுடன் கூறினார். அவனுடைய உயிரிடம் மிகவும் சொல்லப்படவிருந்தது. இனி காப்பாற்ற முடியாது. தந்தை தனது மகனின் கையை இறுக்கமாக பிடித்தபடி கண்ணீருடன் நின்றார். ஆம், அவன் இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்தார். தந்தையின் கனவுகள் சிதறின. அவரது உலகம் அமைதியாகி போனது. இந்த கதை ஒவ்வொரு இளைய இதயத்திற்கும் ஒரு நினைவூட்டல். போதைப் பொருளை ஒருபோதும் தொடாதீர்கள். அது சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது உங்கள் உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களை நேசிக்கும் அன்பையும் அழித்துவிடும். ஏனர்களே, சற்று சிந்தியுங்கள். உடலை கெடுக்கும் போதைப் பொருட்கள் நமக்கு வேண்டாம், வேண்டாம், வேண்டவே வேண்டாம். போதைப் பொருளுக்கு இல்லை என்று சொல்லுங்கள், வாழ்க்கைக்கு ஆம் என்று சொல்லுங்கள். நன்றி.